நடிகைகள் குறைந்த படங்களில் மட்டுமே நடிச்சிருந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடிச்சிடுவாங்க. அந்த வகையில் தமிழில் குறைவான படங்களில் மட்டுமே நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சவங்க தான் நடிகை சரண்யா மோகன். கேரள திரையுலகில் பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க. தமிழ் சினிமாவில் ஹீரோயினுக்கு தங்கை, ஹீரோவுக்கு தங்கை என குணச்சித்திர வேடங்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்களோட ஃபேவரட் ஹீரோயினாக மாறினாங்க. இவங்க கடந்த 2008 தனுஷ் நடிப்பில் வெளிவந்து மாபெரும் ஹிட் கொடுத்த திரைப்படம் தான் யாரடி நீ மோகினி. இந்த படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. மேலும் கருணாஸ், கார்த்திக்குமார் போன்ற பல பிரபலங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வெளியானப்போ வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது மட்டுமல்லாமல் மாபெரும் வெற்றியையும் கொடுத்தது. குறிப்பாக நயன்தாராவோட தங்கையா இந்த படத்தில் நடித்த சரண்யா மோகன் மிக பெரும் அடையாளத்தை தேடிக்கிட்டாங்க. இவங்க இந்த படத்துக்கு முன்பாகவே காதலுக்கு மரியாதை என்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கிறாங்க. கேரளாவை பூர்வீகமாக கொண்ட சரண்யா மோகன் கடந்த 2015 அரவிந்த் கிருஷ்ணன் என்ற பல் மருத்துவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. குழந்தை குடும்பம்னு செட்டில் ஆயிட்டதால படங்களில் நடிக்காமல் சினிமாவை விட்டு விலகி இருக்காங்க. திருவனந்தபுரத்தில் இப்போ ஒரு நடன பள்ளியை நடத்திட்டு வராங்க. சமீபத்தில் ஒரு பேட்டியில் என்னோட குழந்தைகள் வளர்ந்து விட்டதால மீண்டும் சினிமாவில் நடிக்கலான்னு இருக்கேன். இதுக்கு என்னோட குடும்பமும் சப்போர்ட்டாக இருக்குது. சீக்கிரமாக பாசிட்டிவான தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இவங்களோட குடும்ப புகைப்படம் ஒன்று வைரல் ஆகிட்டு வருது. அதை பார்த்த இணையவாசிகள் பலரும் சரண்யா மோகனோட பிள்ளைங்க இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்களான்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.